எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வீக் சேனலுக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறேன். ஸ்பெஷல் வீடியோனா ஆக்சுவலி இனிமேல் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆக்சுவலி எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு என்ன சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன் சைஸு அதிகமாக எடுக்குவாங்க, ரைட்டு. இப்போது லர்னிங் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இமீடியட்டாக பொசிஷன் சைஸு அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இது பொசிஷன் சைஸு ஸ்டெப் பை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அப்புறமா சைக்காலஜி, அப்புறமா மைண்ட் செட்டு, ட்ரேடிங்கில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ஜஸ்ட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் பார்க்காதீங்க, இதோட லர்னிங் பாருங்கள். ஓகே, எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அப்புறமா எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இதை பற்றி நான் இன்னும் ஃபர்தர் வர நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் இந்த இன்றைக்கி வந்துட்டு டைம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே இது காமிக்கிறேன். டைம் வந்துட்டு 12:40க்கு இந்த வீடியோ பண்ணிக்கின்னு இருக்கிறேன். ஓகே, இங்கே சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட இங்கே 1500 ருபீஸ்க்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகே, இதில் ஃபண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தா, ஆக்சுவலி நான் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணுன்னுக்காக இந்த 20,000 மட்டும் நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எப்படி இதில் நம்ம கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி நம்மளோட பொசிஷன் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பற்றி நம்ம டீட்டெயில். இங்கே வந்துட்டு நான் ஒரு ஒன்லி 30 குவான்டிட்டிஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம், இந்த மணி எல்லாம் இந்த மணி இங்கே நீங்கள் பார்க்கலாம். 48,300 புட்டு, 48,400 புட், அப்புறமா 48,500 புட்டு, இதெல்லாம் வந்து இந்த மணியில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்குது. எதனால இந்த மணியில் நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா, நம்ம வந்து டைரெக்ஷனல் ட்ரேடர் இங்கே எடுக்கிறதுனால ஒரு இந்த மணியில் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் ஆகட்டும் பண்ணட்டும், இல்லை ஆப்ஷன் செல்லிங் ஆகட்டும் பண்ணட்டும், நம்மளுக்கு மைண்டு எப்படி ரிலாக்ஸாக, அப்புறமா பொசிஷன் சைஸ் எப்படி டிராஸ்டிக்கலாக கொஞ்சமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இனிமேல் வர நாளில் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. யாருக்கெல்லாம் புதுசாக வந்திருக்குங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு ஃபுல் கம்ப்ளீட் ஒரு பிகினர்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ். இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் வருது, இங்கே எவ்வளோ லாஸ் வருதுன்னு இம்பார்ட்டண்ட் இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு இது லாஸ் கூட போகலாம், ஒரு ரைட்டு. இதுதான் ரியாலிட்டி கூட நம்ம எப்படி ட்ராவல் பண்ண வேண்டியது பார்த்து தான் இந்த ஃபுல் கம்ப்ளீட்டாக இன்னும் வர நாள்லலாம் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் சைட்வேஸ். இங்கே சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணி, ஓகே, நான் வந்து ஒன்லி ஆப்ஷன் பையர் ஆகட்டும், ஆப்ஷன் செல்லர் அது மாதிரி இல்லை. ஓகே, ஒன் செகண்ட். நான் வந்து ஜஸ்ட் ஆப்ஷன் பையிங் ஆகட்டும், ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறதில்ல. நான் எல்லாமும் பண்ணுறேன், ஆப்ஷன் பையிங்கும் பண்ணுறேன், ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணுறேன். ஆனால் என்னோடய ப்ராஃபிட் லாஸ்ன்றது செப்பரேட்டு. அதோட உங்களுக்கு வெரிஃபைட் பிஎன்எல் ஒன்றும் இல்லை, ரைட். அது வந்துட்டு மந்த் எண்டில் உங்களுக்கு வெரிஃபைட் பிஎன்எல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி 30 டேஸில் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலான்னு. சில பேர் வந்துட்டு ஒரே மூட்டாக வந்துட்டு 1 lakh ரூபி 2 lakh ருபீஸ் எடுத்துன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குவான்டிட்டி சைஸு அதிகமாக போட்டு ட்ரேட் பண்ணி அதிக லாஸில் போகிற சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம், எப்படி நம்ம சைக்காலஜி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அப்புறமா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றதுக்காக தான் இது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் ஃபர்தர் டேயில் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களோட கொஷின்ஸு அது மேலே உங்களுக்கு எது தேவை அதை பற்றி நம்ம ஃபர்தர் நாளைக்கு இந்த பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கியோட ட்ரேட் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். எதனாலும் பர்சனல் வேலையாக இருக்கிறதுனால. மறுபடியும் நாளைக்கு நம்ம ஃபுல் டே நான் ட்ரேட் எடுத்து ஈவினிங் உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கிறேன், இதே அமௌண்ட்டில். ஓகே, நான் மறுபடியும் இங்கே வந்துட்டு நான் என்னோடய கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அந்த எவ்வளோ கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்றதுக்கும் உங்களுக்கு ஃபர்தர் நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதே மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஈவினிங்.